ஒரு நகரத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்து வராங்க. அம்மா, அப்பா, பையன். அப்பா ஒரு பெரிய அரசு அதிகாரி. பையன் ஒரு பெரிய தொழில்நுட்ப பூங்கால வேலை செய்றான். அம்மா சித்ரா ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல உயர் அதிகாரியா இருக்கா. எல்லாருமே நல்லா சம்பாரிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்ற இடத்துலயே உணவு, தங்கும் வசதி, பயணிக்கிறதுக்கு வாகனங்கள்னு எல்லா வசதியும் செஞ்சு குடுத்துருக்காங்க. அவங்க வீட்ல வேலை செய்ய கமலான்றவள வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க படிக்காதவங்க. குழந்தைகளுக்காக 2, 3 வீட்ல வேலை செய்றாங்க. ஒரு நாள் கமலா வீட்ல கொஞ்சம் உணவு தான் இருக்கு. இருந்த உணவ குழந்தைங்களுக்கு குடுத்துடுறா. சரி நம்ம சித்ரா வீட்ல சாப்பிடலான்னு வரா. சித்ரா அவங்க தேநீர் குடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறா. அம்மா எனக்கும் பசிக்குது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா குடுங்கன்னு கேட்குறா. இத கேட்டு உடனே சித்ராக்கு கோவம் வந்துடுது. மாச சம்பளம் தான் தரேனே, இன்னும் எதுக்கு சாப்பாடெல்லாம் நீ கேட்குறன்னு கோவப்படுறா. ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிளம்புன்னு சொல்றா. கமலாவும் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக பசியோட கிளம்புறாங்க. போற வழியில புலம்புறாங்க. நான் என்ன தப்பா கேட்டேன்? ஒரு வாய் சோறு தானே கேட்டேன்னு நினைச்சு அழுவுறாங்க. கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.